ஹே கைஸ், அருள்நிதி நடித்து ரீசெண்டாக வெளிவந்த படம் டைரி. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இன்னும் டைரி படம் பார்க்கல அப்படின்னா ஆகா தமிழில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஸ்டார்டிங்கில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு காரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. ஃப்ளாஷ்பேக்கில் தான் நமக்கு தெரிய வரும் ஒரு சின்ன பையன் இருக்கான்னு. இந்த கப்பலுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஃபோட்டோ மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த காரில் ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோவில் அம்மா அப்பா ஒரு சின்ன பையன் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அருள்நிதி ஒரு கேஸை செலக்ட் பண்ணுவார். அந்த கேஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது 16 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச பேப்பர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேப்பர்ஸாக காமிச்சிருப்பாங்க. ஒரு பழைய பேப்பராக மஞ்சள் பூத்து போன மாதிரி அந்த பேப்பர் இருக்கும். அந்த ஃபைலில் வைஷ்ணவி எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் தான் ஃபாதர் உங்கள் அம்மா அப்பா யார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் அருள்நிதி கிட்ட. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் ஹீரோயினுக்கு இந்த ஃபாதர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு அருள்நிதி. இந்த படத்தில் அருள்நிதி ஃபாதருடைய கஸ்டடியில் தான் வளர்ந்துருக்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் டேட்டு வருஷம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கதை ப்ரெசன்ட்ல நடக்கிறது 29/2/2016 தான் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அதுக்கான டீட்டெயிலாக எங்கே காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த சீனில் அருள்நிதி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போ அவருடைய காரு காணாமல் போயிடும். அந்த காரு யார் திருடுனாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காண்டி சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுவாங்க. அப்போது இந்த ப்ரெசன்ட்டில் நடக்கிற டேட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அருள்நிதி இந்த படத்தில் ஒரு பழைய கேஸை எடுத்து நடத்துவார். அந்த பழைய கேஸு 2000 நடந்த கேஸாக இருக்கும். அதுக்கான டீட்டெயிலாக ஃபைல் ட்ராக்கில் பார்த்தோம் அப்படின்னா 2000 மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த கேஸோட ஃபைலையும் 2000 தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் ஒரு வக்கீல் வீட்டுக்கு அருள்நிதி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ டேட் பார்த்தோம் அப்படின்னா 2016 2 மார்ச் மாதம்னு எழுதியிருக்கும். இது மூலமாக இந்த கதை ஒரே நாளில் நடந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆஃப்டர் 4 இயர்ஸ்னு போட்டு இந்த சீனில் அருள்நிதி அவருடைய ஃப்ரெண்டு அக்ஷயாவும் ஃபோன் பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போது அக்ஷயாவுடைய பேக்ரவுண்டில் பார்க்கும்போது 2020ங்கிற கேலண்டரை காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறது ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு 2 பேருக்கு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒன்று இந்த காந்திமதிங்கிற கேரக்டரும், இன்னொன்று முஸ்லீம் மதத்தை சேர்ந்த மாலிக்குங்கிறவரும் கண்டுபிடிச்சிருவார். இவங்க 2 பேரும் எப்படி அமானுஷ்ய சக்தி இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, காந்திமதிங்கிற கேரக்டர் அவங்க கழுத்தில் சாமி மாலை இருக்கும். அதே மாதிரி மாலிக்குங்கிறவர் பள்ளிவாசலை மந்திரிக்கிறவராக கூட இருக்கலாம். அதனால தான் இவங்க 2 பேருக்கும் மட்டும் அமானுஷ்ய சக்தி இருக்குதுங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். ஹீரோயின் பஸ் டிப்போவில் போயிட்டு லாஸ்ட் பஸ்ஸு எப்போன்னு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ போயிட்டுருக்கிற பஸ்ஸு ஷெட்யூலே இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு சீனில் நமக்கு இந்த பஸ்ஸு ஷெட்யூலில் இல்லாத டைமில் தான் வருதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது எப்போ அப்படின்னா, டிரைவரும் கண்ட்ரக்டரும் பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போது டீ கடைக்காரர் என்ன சொல்லுவார்னா, பஸ்ஸு எப்போ எந்த நேரம் வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக்கும் வச்சுருப்பாங்க. இது மூலமாகவே இந்த பஸ் ஷெட்யூலில் இல்லாத பஸ்ஸாக இருக்குதுங்கிறத காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் 2000 நடக்கிறதுக்கும் 2016 நடக்கிறதுக்கும் எக்கனாமிக் படி எவ்வளவு முன்னேறி இருக்குதுங்கிறத காமிச்சிருப்பாங்க. இந்த சீனில் சாரா பஸ்ஸு டிக்கெட்டுக்கு காசு கொடுத்துருப்பாரு. அப்போது கண்ட்ரக்டர் கம்மியான காசாக டிக்கெட்டுக்கு எடுத்திருப்பாரு, அதிகமான காசை திருப்பி கொடுத்துருப்பாரு. 2000க்கும் 2016க்கும் பஸ்ஸு டிக்கெட் விலை ஏறி போயிருச்சுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சாரா ஒரு டயலாக் சொல்லியிருப்பார். என்ன அதிகமான காசு கொடுத்துட்டு போகிறாரு, சரி கிடச்சது வரைக்கும் லாபம்னு சொல்கிற மாதிரி டைலாக் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வசதி இல்லாத பஸ்ஸு இருக்குதுன்னு சொல்கிற டயலாக்கும், பஸ்ஸில் டிவி தான் இல்லை ரேடியோமா இல்லை அப்படின்னு கேட்குற டயலாக்கும் பஸ்ஸில் வர பேசஞ்சருக்கு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குங்கிறத காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. 2000 இருக்கிற பேசஞ்சர்கிட்ட ஒரு சின்ன பையன்கிட்ட வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அப்போது பேக்ரவுண்டில் சக்திமான் ஃபோட்டோ வச்சு ஒரு வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பொண்ணு மொபைலில் வச்சு டெம்பிள் ரன் விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ கூட இந்த பையன் எங்கள் அப்பா மொபைலில் ஸ்னேக் வச்சு கேம் மட்டும்தான் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். இது மூலமாகவே பேசிக் மொபைலில் இருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துருச்சுங்கிறத காமிச்சிருப்பாங்க. டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க.
இதே மாதிரி பஸ்ஸு ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படிங்கிறதுக்காக சாரா தலை மாதிரி ஸ்பீடாக போக சொல்லியிருப்பார். அப்போது கண்ட்ரக்டர் தலைனா யாருன்னு கேட்டிருப்பாரு. 2001 தான் தீனா படத்துக்கு அப்புறம் தான் ஆக்டர் அஜித்துக்கு தலைங்கிற பேர் வந்துச்சு. அதனால தான் 2000 இருக்கிற மக்களுக்கு தலைனா யாருன்னு தெரியல. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஊர் கதையை நம்ம அக்கம் பக்கம்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு கப்புளுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அந்த கதையை கேட்குறதுக்காண்டி பஸ்ஸில் இருக்கிற எல்லா பேசஞ்சரும் அந்த கதையை கேட்குறதுக்காண்டி உட்காந்துருப்பாங்க. ஆனால் சாரா மட்டும் உட்காந்துருக்க மாட்டார். அவர் சொல்கிற டைலாக் என்னன்னா, ஊர் கதையனா உட்காந்து பேச வந்துடுவீங்களேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் 2016 மொபைலு இன்டர்நெட்னு அடிமையாயிட்டோம். அதனால் நம்ம ஊர் கதை பேசுகிறதுக்கெலாம் நமக்கு நேரமே இருக்காது. ஆனால் 2000 இருக்கும்போதெல்லாம் பக்கத்து வீட்டு விஷயமா இருந்தாலும் சரி ஒன்றா தான் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். பஸ்ஸில் இருக்கிறவங்க யார் 2000 இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் யாரெல்லாம் 2016 இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்க யூஸ் பண்ணுற பொருட்களையும் பேசுகிற பேச்சுலையுமே டிஃப்ரெண்ட் காட்டியிருப்பாங்க. சாரா பேசுகிற டைலாக் மூலமாகவே 2016 தான் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறதும், ஸ்கூல் பொண்ணு பஸ்ஸில் இருக்கிற ஒரு பையன் யூஸ் பண்ணுற மொபைல்ஸு ஹெட்ஃபோன்லாம் வச்சு பார்க்கும்போது 2016 தான் ஒரு சில பேசஞ்சர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் பஸ் ஆக்சிடெண்ட் ஆகுறதுங்கிறது ஒரு ரீக்ரியேஷன் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதை திருக்குறள் மூலமாக நமக்கு சொல்ல வந்திருப்பாங்க. இந்த பஸ்ஸில் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கும், காலம் கருதி இருப்பவர் கலங்காது யாழம் கருதுபவர்னு எழுதியிருக்கும். இதுக்கான பொருள் என்னன்னா ரீக்ரியேஷன் ஆகுங்கிறத சொல்லியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீனில் 2000 பஸ்ஸு ஓட்டிகிட்டு போன டிரைவர் கண்ட்ராக்டருடைய பேர் அட்ரஸ் எல்லாம் அருள்நிதி வெரிஃபை பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு சீனில் நமக்கு பஸ்ஸில் அமானுஷ்ய சக்தி இருக்குதுங்கிறத நமக்கு சொல்ல வந்திருப்பாங்க. அருள்நிதி கிட்ட ஹீரோயின் நீ போகிற பஸ்ஸு ஷெட்யூலே இல்லை அப்படிங்கிறத கன்வே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஐடி கார்டெல்லாம் செக் பண்ணுவார் அருள்நிதி. டிரைவருடைய ஐடி கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது ரிட்டையர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2015 இருக்கும். ஆனால் ப்ரெசண்டில் நடக்கிற கதை 2016 நடக்கும். பஸ் ஆக்சிடெண்ட் ஆகும்போது இறந்தவர்களை ப்ரெசண்டில் இருக்கிறவங்க 2 பேர் காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று அருள்நிதி அந்த சின்ன குழந்தைய காப்பாற்ற ட்ரை பண்ணுவார், ஆனால் காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி ப்ரெசண்டில் இருக்கிற கார் திருடினவரும் அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காண்டி ட்ரை பண்ணுவார். அவங்க அம்மாவும் நான் வரல நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இறந்தவங்களை திரும்ப காப்பாற்ற முடியாதுன்னு காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் அருள்நிதிக்கு மேரேஜ் ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போது அருள்நிதியோடைய அம்மா அப்பா ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருப்பாரு. அந்த ஃபோட்டோவை ஃபாதர் கொடுத்த டைரியில் இருந்து தான் எடுத்திருப்பாரு. அதே மாதிரி அந்த ஃபோட்டோவில் ஒரு சின்ன பையனும் இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ வந்து இருக்கும். 2020 இருக்கிற டெக்னாலஜி மூலமாக அந்த சின்ன பையனை அந்த ஃபோட்டோலேருந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. பஸ்ஸோட ஃபஸ்ட்டு சீன் காமிக்கும் போது மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பஸ்ஸு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் சேம் டேட்டில் மழை பெய்யும். ஆனால் பஸ்ஸு நின்னதுக்கப்புறம் அந்த மழையும் நிற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.